வணக்கம். தமிழ் ஓசைவானர்ல ஸ்டோரி ஜட்ஜ் எபிசோட் நம்பர் 11. வணக்கம் பாலா. வணக்கம். எப்படி இருக்கீங்க சிவா? இந்த வாரம் மனதை தொட்டது சுட்டது எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய பிறந்த தினம். அவருடைய பிறந்த நாள் அப்படின்னாலே நிறைய நினைவலைகள் வரும். அவருடைய படைப்புகள் ஏதாவது ஒன்று எங்கேயாவது ஒன்று நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்துடும். அந்த ஜல்லி அடிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து எதுவாக இருந்தாலும் நம்ம சொல்லலாம். இதற்கு ஒரு முரணான ஒரு பதிவு ஒன்று நான் ஃபேஸ்புக்கில் படித்தேன். என்னென்னா, ஏதாவது ஒரு நிகழ்வு, அதாவது ஒரு குற்றம், பாலியல் ரீதியான குற்றம் அல்லது பெண்களுக்கான குற்றம், இந்த மாதிரியான ஏதாவது ஒரு கொடூரமான குற்றம் ஒன்று சமூகத்தில் நடக்கும் பொழுது அதற்கு எழுத்தாளர்கள் வந்து எதிர்வினை ஆற்றுகிறார்கள். இப்போ சமகால எழுத்தாளர்கள்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருமே வந்து அதுக்கு ஏதாவது ஒரு அவர்களுடைய கருத்தை பதிவு பண்ணுறாங்க. இதை ஒட்டி ஒருத்தர் பதிவு எழுதியிருந்தார். எனக்கு அந்த பதிவு கொஞ்சம் படித்தேன். ஆனால் எனக்கு சரியாக நினைவில் இல்லை அந்த எழுதியோட பேர், இல்லைன்னா அந்த பதிவை இங்கே கொடுத்துருக்கலாம். என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா, இப்போ தமிழில் அடையாளம் காணப்படும் முதன்மை எழுத்தாளர்கள் அல்லது பரவலாக அறியப்பட்ட எழுத்தாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட பாதிக்கப்பட்டவர்களுடைய பக்கம் ஆதரவாக நிற்காத மாதிரியான பதிவுகளை எழுதுறது வந்து ரொம்ப வேதனை அளிக்குது. எழுத்தாளர்கள்லாம் எப்பொழுதும் ஏதாவது ஒரு கருத்து வித்தியாசமாக சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? இது வந்து சமூகத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு முதன்முறையாக ஒரு பிரபலமான எழுத்தாளர்களின் மீது ஒரு குற்றச்சாட்டினுடைய ஒரு ஃபேஸ்புக் பதிவு ஒன்று படித்தேன் பாலா. அதை தான் வந்து மனதை தொட்டதும் சுட்டதுமா சொல்லணும். இன்றைக்கி சுஜாதா அவர்களுடைய பிறந்த தினமாக வரும்போது இது ஒரு முரண் அப்படியே எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா சுஜாதா அவர்கள் வந்து பலதரப்பட்ட வேலைகள், அதாவது நீங்கள் சிற்றிலக்கியம், இலக்கிய வகைகள், எழுத்து, பத்திரிகை அப்படின்னு அவர் தொடாத இடங்களே இல்லை. வாத்தியார்னு எல்லாரோடையும் அழைக்கப்பட ஒரு ரோல் மாடலாகவே கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு இன்றளவும் இருக்கிறார் அப்படின்னு அவருடைய பிறந்தநாள் போதும் தெரியுது, அவருடைய நினைவு தினத்தின் போதும் தெரியுது. ஆனால் அதற்கு முரணாக இப்போ இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் மீது இப்படி ஒரு குற்றத்தோடு ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு எழுதியிருக்காரு. ஆனால் அது ஒரு கவனிக்கத்தக்க பதிவு. ஏன்னா நாம் யார், நாம் என்ன வேலை செய்கிறோம், அந்த வேலை இப்போது சமூகத்துக்கு இந்த மனநிலையில் தேவையா அப்படிங்கிறத வந்து உடனே குயிக்காக ரியாக்ட் பண்ணணுங்கிற அவசியம் எல்லாத்துக்கும் இல்லை அப்படிங்கிறது மாதிரி இருந்தது அந்த பதிவு. முடிஞ்ச அந்த பதிவு கிடச்சிதுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்கலாம். ஆனால் ஃபேஸ்புக்கில் திருப்பி தேடி கண்டுபிடிக்க முடியுமாங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய சவால். இதுதான் மனதை தொட்டதும் சுட்டதாக சொல்லிட்டு இந்த வார இலக்கியத்துக்காக உங்கள்கிட்ட கொடுக்குறேன் பாலா. இந்த வார இலக்கியம் என்ன வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அப்டேட். நிச்சயமா. நீங்கள் சொன்னது முழு பார்வையும் அழகாக சொல்லிட்டீங்க. நம்ம எழுத்தாளர்கிட்டக்க ஏன் அந்த மாதிரி கருத்தை அவங்க சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கிறதும் எனக்கு புரியல. அவங்களோட எண்ணம், அவங்க பதிவு செய்யறாங்க, மாற்று கருத்தா இருக்கலாம், இல்ல வித்தியாசமான பார்வையா இருக்கலாம், இல்ல இன்னொரு கோணமா இருக்கலாம். அது ஒரு தரப்புன்னு ஏன் கடந்து போக மாட்டேங்கிறாங்க? அதே சமயம் அந்த மாதிரி கருத்துக்களை தொடர்ச்சியாக முன்வைக்காத எழுத்தாளர்களும் பல பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு முத்துலிங்கம், இல்ல பெருமாள் முருகனே கூட உடனடியாக கருத்துக்களை அவ்வளவாக வெளியில உடனடியா சொல்றதில்லை. நீண்ட கட்டுரைகளாவோ முழுமையான விவாதங்களோட தர்க்கங்களோட தான் இவர் வருவார். பெருமாள் முருகன் கட்டுரை போட்டார்னா. ஸோ எல்லாரையும் பொதுமைப்படுத்தியும் பேச முடியாது. சிலரை பார்த்து மட்டும் நம்ம நினைச்சுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த வார இலக்கியம் நான் ஒரு மாசமா எதுவுமே படிக்காததுனால ஹெவியா இருக்கு. டாப் 3ல ஆரம்பிப்போம். முதல்ல என்ன கவர்ந்தது இந்த வாட்டி நீலி. ரெண்டாவது வழக்கம் போல் தாய் வீடு. ரொம்ப அவங்க அச்சுலையும் கொண்டு வராங்க. கனடாவில் டொரண்டோவில் எல்லா இலங்கை ஈரம் சார்ந்த ஆளுமைகள் கட்டுரைகள் வந்தாலும் தமிழ்நாடு பக்கமும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருப்பாங்க. மூன்றாவது தடாரி வந்துட்டு தொடர்ச்சியாக நல்ல நல்ல இதழ்களாக பல்வேறு பலதரப்பட்ட எழுத்துக்களை ஒன்றிணைக்கிறாங்க. ஸோ தாய் வீடு பார்ப்போம். தாய் வீடுல வந்துட்டு 3 முக்கியமான விஷயங்களை சொல்லலாம். எனக்கு நான் கவர்ந்தது ஒற்றன் நாவல் குறித்து சு வேணுகோபால் எழுதியிருக்கார். அதுக்கப்புறமா நீலிராவும் அதன் புற அரசியலும் அப்படின்னு நீலிரா நூல் பத்தி ஒரு நல்ல குறிப்பும் ஒன்று கிடைக்குது. அதுக்கப்புறமா சொன்னவே ஈஸ்வரன் அவர் எழுதின கட்டுரை, முத்துலிங்கம் எழுதின கட்டுரை, நாஞ்சில் நாடன் எழுதின கட்டுரை எல்லாமே நிறைந்திருக்கிறது. அதான் முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். தாய் வீடு.
நீலி நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. 3 மாதத்துக்கு ஒரு முறை வரும் பெண் எழுத்துங்கிற இதோட. ஸோ எல்லா விதமான இலக்கியங்களையும் முன்வைக்கிறாங்க. அமெரிக்க இலக்கியம், லத்தீன் அமெரிக்க இலக்கியம், தமிழ்ல கிளாசிக்ஸ், கிருத்திகா, எல்லார பத்தியும் கிருஷாங்கினி, இந்த மாதிரி கிருஷாங்கினி பத்தி ஜெயமோகனோட கட்டுரை ஒன்று இருக்கு. இன்னும் பல்வேறு விஷயங்கள், எம் கோபாலகிருஷ்ணன் எல்லாருமே. அப்புறம் இவங்கள வெங்கட்ரமணன் ஒரு ஜானகி அம்மாள் பத்தின கட்டுரையும் முக்கியமான கட்டுரை. ஸோ ரொம்ப சுவாரஸ்யமான நூலா சொல்றேன். தடாரி நிச்சயமா போய் படியுங்க. தடாரி. ஸோ இதெல்லாம் தான் என்னோட இதுல தேங்கி இருக்கு. ஒரு மாசமா லிட் ஃபெஸ்ட், யுவன் சந்திரசேகரன் அப்படின்னு சுத்தினதுனால நிறைய வீட்டு பாடம் இருக்கு. அடுத்த வாரம் நம்ம இதுல இருந்து எதெல்லாம் என்னோட மனதை ஈர்த்ததுன்னு சொல்றதுக்கு முன்ன சொல்லுவோம். பட் அதுக்கு முன்னாடி உங்களோட சிறுகதை பத்தி சொல்லுங்க. என்ன சிறுகதை படிச்சீங்க? சிறுகதை அப்படின்னு வரும்போது இப்போ பரபரப்பாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது எலெக்ஷன் ரிசல்ட்ஸ். நாளைக்கு வந்து மே 4. எந்த தடவையும் இல்லாத அளவுக்கு இந்த தடவை ஒரு பெரிய பதட்டம். எப்போதுமே எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கெலாம் ஒரு பதட்டம் இருக்கும். ஆனால் இந்த தடவை இருக்கிற பதட்டம் மாதிரி நான் உணர்ந்தது இல்லைங்கிற அளவுக்கு எல்லாருமே இதை பற்றி ஃபீல் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு முன்னாடி வாசித்த ஒரு சிறுகதை ஞாபகம் வந்தது. அந்த சிறுகதையை ஒரு மீள் வாசிப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு அதை திருப்பி ஒரு தடவை படித்தேன். திரு ராஜாஜி அவர்கள் எழுதிய சபேசன் காஃபிங்கிற கதை தான் அந்த சிறுகதை. ரொம்ப அருமையான சிறுகதை. இப்போ ஸ்டோரி ஜட்ஜில் வந்து விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கதையா அப்படிங்கிறது ரொம்ப பழைய கதை. அது 1922 அப்புறம் நடக்கிற மாதிரியான கதையை அவர் எழுதியிருக்காரு. அது பப்ளிஷ் ஆனது அரௌண்ட் 1945 அப்புறம் நினைக்கிறேன். சபேசையர் அப்படிங்கிறவர் ஒரு காஃபி பொடி கடை நடத்துகிறாரு. ஆனால் வியாபாரம் பெருசாக இல்லை. முதல் 2-3 வருஷம் ரொம்ப தடுமாறுறாரு. ஒரு நாள் அவருடைய நண்பர் வீட்டுக்கு போகும்பொழுது அவர் நண்பருடைய மனைவி வந்து ஒரு காஃபி கொடுக்குறாங்க. அதை குடிக்கிறாரு. குடித்தோடனே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அந்த காஃபி. இது வரைக்கும் அவர் டேஸ்ட் பண்ணாத அளவுக்கு இருக்குது. கேட்குறாரு, இது என்ன சீக்ரெட்? இது நீங்கள் டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லையா, பால் இல்லையா, என்ன இது? ஏன்னா நானும் கடையில் ட்ரை பண்ணுறேன், இந்த அளவுக்கு டேஸ்ட் வர மாட்டேங்குது எங்கள் காஃபி பொடியிலங்கிறாரு. அப்போ அந்த அம்மா ஒரு செக் வைக்கிறாங்க. மாதிரி என் பையன் வந்து சுப்புக்குட்டிக்கு இந்த சீக்ரெட் தெரியும், அதுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்குது அப்படின்னோடனே அவர் கேட்குறாரு, இது பிஸ்னஸில் இன்க்ளூட் பண்ணலாமா அப்படிங்கிறாரு. தாராளமாக பண்ணலாம், நீங்கள் என் பையனுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா அவன் அதை பண்ணுவான் அப்படிங்கிறாங்க. ஓகேன்றாரு அவர். சுப்புக்குட்டி வரா. அவங்களுக்குள்ள என்ன டீலிங் அப்படின்னா, அவன் என்ன அந்த இன்க்ரீடியன்ட் கலக்கிறாங்கிறது இவருக்குமே தெரியாது, சபேசையருக்குமே தெரியாது. ஸோ காஃபி பொடி அரைப்பாங்க, அவன் மட்டும் அந்த ரூம்குள்ளே போவான், திருப்பி வருவான். ஏதோ ஒன்று கலக்கிறான்னு மட்டும் இவருக்கு தெரியும். ஒரு 6 மாதம் சேல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆக ஆரம்பிக்குது. பார்த்தா பயங்கரமான சேல்ஸ். அவருக்கு 1930களிலேயே வந்து மாதம் 2000 ரூபா லாபம் நிற்கிற அளவுக்கு வியாபாரம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதனால் சுப்புக்குட்டிக்கு நிறைய சம்பளம் கொடுக்குறாரு. சுப்புக்குட்டியை ஸ்பெஷல் கேர் எடுத்து கவனிச்சிக்கிறாரு. ஸோ வழக்கம் போல் தான் ஒருத்தருக்கு புகழ் கிடைக்க ஆரம்பிச்சதுன்னா பொறாமைகள் சுற்ற ஆரம்பிக்கும். இப்போ இல்லாததும் பொல்லாததுமா அவர்கிட்ட சொல்லி சுப்புக்குட்டிக்கும் இவருக்குமான ஒரு உறவை வந்து முறிக்கிறதுக்கான வேலைகள்லாம் பண்ணுறாங்க. அதில் ஒரு தடவை இவருக்கு உண்மையிலேயே உடம்பு சரியில்லாமல் போக லீவு கேட்க அவர் முதலாளி லீவு தர மாட்டேங்கிறார் சபேசையர். ஏன்னா அந்த சீக்ரெட் என்னன்னு சொல்லிட்டு போனால் தான் ஐ கேன் கண்டினியூ தி பிஸ்னஸ், நீ லீவ் எடுத்துக்கலாங்கிறாரு. ஆனால் அவன் சீக்ரெட் சொல்ல மாட்டேங்கிறான். ஸோ வேலையை விட்டுருங்கிறாங்க அவங்க அம்மா. வேலையை விட்டுட்டு வந்துடுறான். இப்போது ஸ்டில் அது பிஸ்னஸ் போயிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா அந்த மக்களுக்கு அந்த மாற்றம் தெரியல இன்னும். அதுக்குள்ளே இவருக்கு கவுண்டராக வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறான் அப்படின்னு ஒரு நியூஸ் சபேசையருக்கு வந்தோடனே அவர் இன்னும் கொஞ்சம் கோவப்படுறாரு. அந்த கோபம் ஜாஸ்தியாக ஒரு காம்படிட்டர் வந்து நம்ம சுப்புக்குட்டி அப்ரோச் பண்ணி, பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பூரா நான் பார்த்துக்கிறேன்ப்பா, ப்ராஃபிட்டில் வந்து உனக்கு பாதிக்கு பாதி அப்படின்னு ஆஃபர் பண்ணுறாரு. விஸ்வநாத ராவ்னு ஒருத்தர். இப்போ சுப்புக்குட்டி அங்கே போய் அந்த வேலையை பண்ணி இப்போ சபேசன் காஃபிக்கு பதிலாக நட்டேசன் காஃபி அப்படின்னு அது பேரை மாற்றி கொஞ்சம் லோகோவை மாற்றி அவங்க பிரபலமாகி இப்போ அவங்க நிறையா சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே சபேசனுக்கு மார்க்கெட் போக ஆரம்பிக்குது. ஸோ அவர் கேஸ் போடுறாரு. கேஸ் தீர்ப்பு வருது. தீர்ப்பு அது ஒரு கொஞ்ச நாள் ஆகும் இல்லையா? ஸோ தீர்ப்பெல்லாம் வந்து கொஞ்ச நாள்லேயே அவர் தவறி போயிடுறாரு. இப்போ இனிமேல் உங்கள் பிஸ்னஸுக்கு எந்த விதமான பாதகமும் இல்லை அப்படின்னு சொல்லி நடேசன் காஃபி நல்ல பாப்புலராக வியாபாரம் ஆக ஆரம்பிக்குது. ஆனால் எப்படியோ அந்த சீக்ரெட் கசிஞ்சிருது வெளியில். சீக்ரெட் கசிஞ்சதுக்கப்புறம் மக்கள்லாம் வந்து, சே இதுதான் மிக்ஸ் பண்ணிங்களா நீங்கள் காஃபி பொடியில், அடப்பாவீங்களா, இத்தனை நாள் நாங்கள் இதுதான் குடிச்சோமா அப்படின்னு மக்களுக்கு வந்து ஒரு வெறுப்புணர்ச்சி வந்துடுது. அப்போ இத்தனை நாள் ரொம்ப விரும்பி குடித்த காஃபியை மக்கள் உடனே டக்குன்னு வெறுக்க ஆரம்பித்தோடனே
அவங்களுடைய மனதுக்கு எவ்வளோதான் பவர் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சிறுகதை விரியும். இப்போ அதை பார்க்கும்போது எனக்கு நீங்கள் இப்போ ஈஸியாக உருவகப்படுத்திக்கலாம். சபேசன் காஃபி எந்த கட்சி, அதுலேருந்து உருவான கொஞ்சம் கொஞ்சம் லோகோவை மாற்றி உருவான நடேசன் காஃபி எந்த கட்சி, இப்போ கடைசியாக மக்கள் ஆர்வமாக அந்த சீக்ரெட்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் சுபுகுட்டி புது ஹீரோவாக போகிறாரா வேறு ஏதாவது பண்ணி அப்படிங்கிறது தெரில. யார் சபேசன், யார் நடேசன், யார் சுபுகுட்டிங்கிறத விட்டுறலாம். நாளைக்கு சாயங்காலம் ரிசல்ட்டும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால இந்த கதை எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு அரசியல் பூடகத்தோட ஆனால் ஒரு காஃபியை சம்மந்தப்படுத்தி ராஜாஜி அவர்கள் எழுதிய சபேசன் காஃபி கதையை சொல்லிடலாம். நீ அந்த கதையை வந்து விமர்சனமாக இல்லை, இதை வந்து ஒரு படிக்கக்கூடிய அரசியல் நகைச்சுவையுடனும் நம்ம தொடர்பு படுத்திக்கலாம், இல்லை சாதாரணமாகவும் இந்த கதையை படிக்கலாம். ஒரு நல்ல சிறுகதை, ராஜாஜி அவர்களின் சபேசன் காஃபி. மிக அருமை சிவா, ரொம்ப பொருத்தமான கதை. தேர்தல் காலம், அதுக்கப்புறமா காஃபியை வச்சு வாக்குங்கிற இதை வச்சு அதே சமயம் பொருத்தமான கதையை தேர்ந்தெடுத்து சொன்னதுக்கு மிக்க நன்றி. அடுத்து நான் வைத்துக் கொண்டிருக்கிற பட்டியலும் பெரிய பட்டியல் தான். தமிழ்ல மேலும் மேலும் இணைய பத்திரிகைகள் வருவதுங்கிறது வரவேற்கப்பட வேண்டியது. அதுல சீர்மை அப்படிங்கிற பத்திரிகை இப்போது புதிதாக வந்திருக்கு. 19 ஆக்கங்களோட முதல் இதர வெளியிட்டு இருக்காங்க. இனிமேதான் உள்ள போய் என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். நான் முதல்ல படிச்சது அலர் பதிப்பகத்தோட கேசவனோட நேர்காணல் ஏன் பதிப்பிக்கிறோம் அப்படிங்கிறது. ஆசிரியர் குறிப்பையும் பார்த்தேன். இந்த இதழ் எதற்காக, இந்த புதிய இதழ் வந்துட்டு லட்சியங்கள் என்ன, குறிக்கோள்கள் என்ன, எதை மனதில் கொண்டு செயல்படுத்துறோம்னு சொல்லிட்டு ஜார்ஜ் ஜோசப் எழுதின தலையங்கத்தையும் பார்த்தேன். மற்றபடி இதரை வந்து அடுத்த இதற்கு படிச்சுட்டு வரேன், அடுத்த நம்மளோட ஸ்டோரி ஜட்ஜ் இதற்கு. மற்ற 2 இதழ்கள் நம்ம ஏற்கனவே பல முறை இதுல சொன்னதுதான். மாதம் தவறினாலும் தவறுமே ஒழிய வாசகசாலை வெளியிட தவறாதுங்கிற மாதிரி வாசகசாலை வந்துட்டு அவங்களோட ஒரு 20க்கும் மேற்பட்ட ஆக்கங்களோட போட்டிருக்காங்க. 20ல வந்து கிட்டத்தட்ட 11 கதைகள். நம்ம பட்டியலை பார்த்துடலாம், ஏன்னா பெயர்கள் ரொம்ப முக்கியங்கிறதுனால. பெரியது மறைக்குருவி, லோ பாலமுருகன், பாக்கியராஜ் கோதை, காந்தி முருகன், அப்புறமா நம்ம வாஷிங்டன் டிசி நிர்மல், சேவியர் ராஜதுரை, கருணாதித்தன், எல்லாமே பெரும்பாலும் அறிமுகமான பெயர்கள் தான். KS சுதாகர், கௌதம் நாராயணன், சாந்தி மாரியப்பன், லக்ஷ்மண பிரகாசம், கண்மணி ராசா. அது தவிர ஒரு நல்ல நேர்காணலும் கொடுத்திருக்காங்க. வரலாற்று தடத்தில் காக்கை சருகினிலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் வி முத்தையாவோட நேர்காணல். அது தவிர ஆனந்தகுமாரின் நினைவு யார் வாசிப்பனவோம். ஸோ நிச்சயமா படிங்க. வாசகசாலை கதைகள் அவங்க நல்ல தேர்ந்தெடுத்த நல்ல சிறப்பான சிறுகதை ஆசிரியர்கள்ட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. கடைசியா நான் சொல்றது நம்ம செல்ஃப் பிளகின் சொல்வனம். சொல்வனத்தோட அடுத்த இதழ் வந்திருக்கு. இது ஒரு ஜாலியான இதழ். கௌதம் நாராயண் இங்கேயும் கதை எழுதியிருக்காரு, வாசகசாலையில எழுதின மாதிரி. யுவன் சந்திரசேகரோட ஜீவன் என்னும் நண்பன் அப்படின்னு அவரோட நினைவஞ்சலி, அவரோட கவிதைகள் மொழியாக்கமும் இடம்பெற்றிருக்கு. அது தவிர முக்கியமா நான் பார்த்ததுங்கிறது ஒரு நூற்றாண்டு நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு மாதவையா, சுப்பிரமணிய சிவா, வாவேசு ஐயர் இவங்களோட பத்திரிகைத்துறை அனுபவங்களை பத்தின ஒரு தனிப்பட்ட, எனக்கு இந்த மாதிரி கட்டுரைகள் ரொம்ப பிடிக்கும். வரலாற்று ஆவணங்கள் அதிகமாக பதிவு செய்யப்படாத நல்லாக ஞானபானு எல்லாத்தையும் ஆராய்ந்து வேலாயுத முத்துக்குமார் எழுதியிருக்க. சிவா கிருஷ்ணமூர்த்தியோட ஜேனஸ் நிச்சயமா படிக்கப்பட வேண்டியது. அது கதையா எப்படி ஒரு கதையாக நீங்க பாக்குறீங்க அப்படிங்கிறதையும் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இது உங்களுக்கான வேண்டுகோள் சிவா. உங்களுக்கே வீட்டு பாடம் கொடுத்துட்டேன் நீங்க, ஆனா இப்ப அடுத்த சிறுகதையை சொல்லுங்க. கண்டிப்பா வீட்டு பாடம் இல்லையோன்னு நினைச்சேன். ஓகே, இந்த வாரம் வீட்டு பாடம் கொடுத்துட்டீங்க, நன்றி. இரண்டாவது சிறுகதை வந்து கனலியில் வந்த சிறுகதை, சுருட்டை அப்படிங்கிற சிறுகதை. எழுதியவர் வந்து கிரிஷாந்த் அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த சிறுகதை வந்து சுருட்டை சிறுகதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இலங்கை, அங்கே அந்த மண்ணை அடிப்படையாக கொண்ட ஒரு சிறுகதை. ஸோ யாழ்ப்பாணத்து அரசு விழுந்ததற்கு அப்புறம் அங்கே வந்து ஒரு போர்ச்சுகீசிய ராணி வந்து ஆட்சிக்கு வராங்க.
அங்கே ஒரு பூர்வக்குடிகள் இருக்காங்க. அந்த பூர்வக்குடிகளில் வந்து ஒரு வைத்தியர். அங்கே தீவு அப்படின்னாலே காடு, பாம்பு இதெல்லாம் சகஜம் இல்லையா? அங்கே பாம்பு வந்து ரொம்ப பிரசித்தம். ஸோ அந்த பாம்பு பிரசித்தம்னா, பாம்பு கடிக்கு வைத்தியம் பார்க்குறவருடைய மகள், அவருடைய பேத்தி நாகி. சின்ன குழந்தையா இருந்தால் கூட வந்து பாம்பை பார்த்து பயப்படாத ஒரு குழந்தை. பாம்போட ஓடி பிடிச்சி விளையாடுறதா இருக்கட்டும், அந்த எல்லாத்தையுமே பாம்பு மாதிரியே உருவப்படுத்திக் கொள்ளக்கூடிய அதனுடைய நிறம், அதனுடைய வடிவம், அதை பார்த்து பயப்படாத ஒரு மக்கள். ஏன்னா இவர் வந்து ஒரு பாம்பு கடிக்கு அவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற வைத்தியர் அந்த ஏரியாவில். எப்படிப்பட்ட ஆளையும் காப்பாற்றிடுவார். அதே மாதிரி பிழைக்க முடியாது அப்படின்னா இது எதனால் பிழைக்க முடியாதுங்கிறதையும் சொல்லிடுவார். இப்போது அந்த புதுதாக வந்த ராணி வந்து அந்த தீவை கொஞ்சம் அழித்து ஒரு பெரிய மாளிகை ஒன்று கட்டிக்கிறா இந்த மக்களை வச்சு. மக்களுக்கு வந்து அவ்வளோவா பிடிக்கல. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் இருக்கும்பொழுது ஒரு நாள் அங்கே ஒரு புகையிலை வியாபாரியை வந்து ஒரு பாம்பு தீண்டிடுது. அப்போ வந்து காப்பாற்றுறதுக்கு இந்த வைத்தியர் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் முடியல. இறந்துருவார் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அந்த கடி அந்த மாதிரியான கடி அப்படின்னோடனே இதை கேட்டுக்கிறா அந்த ராணி. கேட்டதுலேருந்து இந்த பாம்புகள்னால நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாம்பையும் வந்து அழிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறான். அதை கேட்டோடனே இந்த வைத்தியர் வந்து ஒரு மாதிரி, பாம்பு இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது, ஏன்னா அது வந்து ஒரு இயற்கையின் சுழற்சிக்கு உதவுற ஒரு கருவிங்கிற மாதிரி ஒரு அந்த கருத்தை சொல்லி பண்ணுறாரு. ஆனால் ராணி எது பண்ண முடியாது இல்லையா? ஸோ ராணி வந்து எல்லாரையும் ஆளை வச்சு காசு கொடுத்து எல்லா பாம்பையும் கொண்டுடுறாங்க, கொண்டு எரிச்சிடுறாங்க. அதனுடைய வாசனையே வந்து அந்த ஊர் பூரா பரவி ஒரு மாதிரி மக்கள்லாம் கிளேசத்தில் இருக்காங்க. அந்த அரசின் வீழ்ச்சிக்காக இந்த நாகியின் அம்மா வந்து ஒரு கிட்டத்தட்ட 30 வருடங்கள் காத்திருக்கா, எப்படியாவது வந்து இதை வீழ்த்திடணும் அப்படின்னு. அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் சுருட்டை கதையின் மீதி. இந்த கதை வந்து நான் சொன்ன மாதிரி இது யாழ்ப்பாணத்தை அடிப்படையாக கொண்டு இலங்கை தமிழில் கிட்டத்தட்ட நிறைய வார்த்தைகள் வந்து புதிதாக இருக்கிறது இந்த கதையில் படிக்கும் பொழுது. அதே மாதிரி விவரணைகள் சில இடங்கள்லாம் வந்து ரொம்ப பொயட்டிக்காக அந்த வர்ணனைகள் இருக்குது. அந்த பாம்பு வந்து படம் எடுத்து ஆடுவது, பாம்பை பற்றி வர்ணிக்கிறது, அந்த ராணியினுடைய ஒய்யாரத்தை வந்து விவரிக்கிறது, இந்த மாதிரியான விவரணைகள்லாம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி அந்த பாம்பினால் அச்சப்பட்ட ராணிக்கு வந்து அந்த ஒரு இறப்பு மட்டுமே காரணமாக இருக்குது, வேறு எதுவும் பெருசாக இல்லை. கதை வந்து எதை நோக்கி விரியுது அப்படிங்கிறதுல வந்து ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. நிறைய விவரணைகள் இருக்குது, ஊமைகள்லாம் நல்லா வந்திருக்கு இந்த இடத்துல. ஆனால் எதை நோக்கி கதை செல்கிறது அப்படிங்கிறதுல வந்து ஒரு சின்ன குழப்பம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. பாம்பு தான் மையப்பொருளா அல்லது இது பூடகமாக ஏதாவது சொல்ல வருகிறதா அந்த கதையில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அதில். இந்த கதையை வந்து நீங்கள் கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி ரசித்து படிக்கலாம். நிறைய அந்த வர்ணனைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு, புது வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல சிறுகதை. என்னை பொறுத்தவரை இந்த சிறுகதையை இன்னும் கொஞ்சம் எடிட்டிங்கில் பண்ணியிருக்கலாம், பண்ணிவிட்டு கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கலாம். கதையினுடைய ஓட்டத்தில் வந்து யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம அப்படிங்கிறத வந்து இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்லியிருந்தா அதனுடைய இம்பேக்ட் நிறையா இருந்திருக்கும் அப்படிங்கிறது கருத்து. வாசிக்கலாம் ஒரு முறை. சுருட்டை கிருஷாந்த், இவருடைய வலைப்பக்கத்தையும் போய் நான் பார்த்தேன். நிறைய எழுதியிருக்காரு, நிறைய சிறுகதைகள். மேபி நேரம் கிடைக்கும் போது நம்ம போய் இன்னும் 2-3 சிறுகதைகளை வாசிச்சுட்டு இவருடைய மற்ற சிறுகதைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் வரும் ஸ்டோரி ஜட்ஜ் எபிசோட்ஸில் நம்ம பேசலாம். பாலா, அருமை அருமை, வெகு சிறப்பு. நல்ல புதிய கதைகள், அதே சமயம் கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ற சமயத்துக்கு ஏற்ற கதைகள் ரெண்டுத்தையுமே ரொம்ப நல்லா தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஒரு மிகச்சிறந்த வாசகரா, ஒரு மிகச்சிறந்த அறிமுகமா அமைந்திருக்கு இது ரெண்டுமே. நான் அடுத்து நம்ம இந்த வார கழகம் எதை எடுப்பது எதை விடுப்பதுங்கிற மாதிரி ஒரு மாசம் ஊர்ல இல்லைன்னா நிறைய கழகம் வந்திருக்கு. இருந்தாலும் நான் எடுக்க விரும்புறது இன்றைய பதிவு. இன்றைக்கு அரங்கம்னு ஒரு இலங்கை ஈழத்தை மையப்படுத்தி வர செய்திகளை முன்னிறுத்துற தளத்துல கருணாகரன் வந்துட்டு இலங்கையில் புத்தக தடுப்பும் அதற்கு எதிராக உடைப்பு முயற்சிகளுங்கிற ஒரு நல்ல கட்டுரை எழுதியிருக்காரு. எனக்கு இந்நேரம் உங்களுக்கு புரியலன்னா எனக்கு பட்டியல்கள் ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே டாப் 10 ஒன்று வச்சிருந்தேன், 10 ஹாட்னு ஒன்று வச்சிருந்தேன். நிறைய இப்போ கூட நான் சொன்னதுலேயே இன்னைக்கே கூட ஒரு பட்டியல் இருந்தது வாசகசாலையில், யாரெல்லாம் இப்போ 11 பேருக்கு கதை எழுதினாங்கன்னு.
இதுல வந்துட்டு பட்டியல்கள் தவிர எந்தெந்த காரணத்துக்காக யார் யாரை எப்பப்போ இலங்கையில எதற்காக தடை செஞ்சிருக்காங்க அப்படின்னு ரொம்ப விவரமாக கருணாகரன் எழுதியிருக்க. அதுல இருந்து ஒரு பகுதியை படிச்சிடலாம். சோபா சக்தி, தீபச்செல்வன், ரயாகரன், மோகன் தில்ருக்சன், மதிவாணன் ஆகியோரோட புத்தகங்கள் இப்போ இருக்கு. இதற்கு முன்பு மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் கவிஞர் சேரன், ஓவியர்கள் சனாதனன், வாசுகி மற்றும் கீதா சுகுமாரன், ஷமினி ஃபெரரோ ஆகியோர் தொகுத்த 1000 பக்க மும்மொழி நூலான A to Z of the Conflict தடுக்கப்பட்டது. அதுக்கப்புறமா ஒவ்வொரு புத்தகமும் ஏன் தடுக்கப்பட்டது, ரயாகரன் உடைய அரசியல் அனாதைகள் 2003 ஏன் தடுக்கப்பட்டது, சோபாசக்தி என்ன பண்ணார், சோபாசக்தி என்ன பண்ணாருங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அவரோட நூல்கள் அங்க வெளியாகக்கூடாது, பதிப்பிக்க கூடாது, விற்கக்கூடாதுங்கிற போது யாரெல்லாம் இலங்கையிலேருந்து நூல் கேட்கறாங்களோ அவங்களுக்கு அவர் PDF அமைச்சிருக்க அவராவே. ஸோ அது வேற எங்கேயாவது போய் சேருங்கிற அபாயம் இருந்தா கூட கவலைப்படாம தானே அமைச்சிருக்க அந்த PDF. அது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க இன்றைய அளவும். அது ஒரு மிகப்பெரிய இந்த இதா நான் பாக்குறேன். அதாவது ஒரு அரசுக்கு எதிராக என்ன பண்ணிட முடியும், நான் இப்படி நீ என்ன வேணா அணைக்கட்டு கட்டலாம், நீங்க என்ன வேணா தடுப்பு போடலாம், வாசகனையும் எழுதுறவனையும் பிரிக்க முடியாதுங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய அறப்போராட்டமா அதை பாக்குறேன். இதற்கு மாற்றாக இவர் என்ன பண்ணியிருக்கார், தீபச்செல்வன் எப்படி அரசாங்கத்தை நாடி அரசாங்கத்துக்கு மனு கொடுத்து அரசாங்கத்திடம் வாதிட்டு அவரோட செயல் பயனளிக்குமா அளிக்காதாங்கிறதுக்குள்ள கட்டுரை போகுது. அது ஒரு ஒப்பீனியனேட்டட் கட்டுரை. அந்த புலம் பற்றி எனக்கு முழுமையான கலைஞானம் இல்லாததுனாலையும் இது குறித்த விரிவான அரசியல் பார்வை இல்லாததுனாலையும் கட்டுரையை படிங்கன்னு சொல்லிடுறேன். முக்கியமான கட்டுரை. யாரெல்லாம் சிங்கள எழுத்தாளர்கள் இந்த போராட்டத்துல பங்கு பெறுறாங்க, தீபச்செல்வனுக்கு ஆதரவா அப்படிங்கிற பட்டியலும் அங்க கிடைக்குது. அவங்க என்னெல்லாம் எழுதியிருக்காங்க, எப்படி சிங்கள இலக்கியத்தையும், அதாவது சிங்கள அவங்களோட ஒரு உயர் என பார்வைய எப்படி முன்வைக்கிற எழுத்துக்களையும் இந்த அரசாங்கம், இலங்கை அரசாங்கம் தடை செய்யுது, தமிழ் எழுத்துக்களை மட்டும் தடை செய்யலைங்கிறதும் ஒரு சுவாரஸ்யத்தை கொடுத்தது. இது ஒரு படிக்க வேண்டிய கட்டுரையாகவும் ஒரு விவாதிக்கப்பட வேண்டிய விஷயமாவும் நான் இதை பார்க்கிறேன். சரி, நம்ம இதுக்கு போயிடலாம். கேள்வி, இந்த வார கேள்வி இந்த வார கேள்வி எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் பிறந்த தினம் அப்படின்னு சொன்னதுனால அவருடைய படைப்புகளை பட்டியலிட்டாலே நமக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஏன்னா எந்த தளத்தில் அவர் இயங்கலை அப்படிங்கிறத நம்ம புதுசாக கண்டுபிடிக்கணும். அதையும் நம்ம இன்னொரு கேள்வியாக கூட துணை கேள்வியாக வைக்கலாம். அவரை சிறப்பிக்கும் விதமாக கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா, சுஜாதாவின் படைப்புகளில் உங்களை கவர்ந்தது எது? அது திரைப்படமாக இருக்கலாம், நாவல், குறுநாவல், நீங்கள் தான் சொன்ன அவருடைய வகைமை எல்லாமே இருக்குது. இது இல்லை சுஜாதா இந்த தளத்தில் இயங்கவில்லை, அவர் இதையும் சேர்ந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு குருவை மிஞ்சிய சிஷ்யன்கிற டைட்டில் கிடைக்கும். சுஜாதா எந்த தளத்தில் இயங்கவில்லை என்பதையும் குறிப்பிடுங்கள் என்று சொல்லி இந்த எபிசோடை நிறைவு பண்ணலாம் பாலா. மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி.